ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRNS யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி குவிக்கல் டோட்டல் செக்யூரிட்டி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சேனலோட 100வது வீடியோ. நம்ம வீடியோ கவுண்ட்டுக்கும் சப்ஸ்கிரைப் கவுண்ட்டுக்கும் சுத்தமாக மேட்ச் இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு 100க்கு மேலே கொஞ்சம் எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் குவிக்கலோட செட்டப் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ரௌசர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் செக்யூரிட்டி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டோட்டல் செக்யூரிட்டின்னு கொடுங்க. இன்டர்நெட் செக்யூரிட்டினா அந்தந்த செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேலே சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் செக்யூரிட்டி நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதனால் குவிக்கல் டோட்டல் செக்யூரிட்டி டவுன்லோடுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் லிங்க்கில் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்குள்ளே நம்ம போய்க்கலாம். நம்ம முழுவதும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். அங்கே டவுன்லோட் சாஃப்ட்வேர்னு கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு பேஜுக்கு போகும். இப்போ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க ப்ராடக்ட் கீ அதை என்ட்ரு பண்ண சொல்லும். நீங்கள் இன்டர்நெட்டோ டோட்டல் செக்யூரிட்டோ அதோட எந்த வெர்ஷன் கீ நீங்கள் என்ட்ரு பண்ணணும், அது அந்த வெர்ஷனோட செட்டப் ஃபைல் இருக்க பேஜுக்கு நம்மளை அந்த பேஜுக்கு கூட்டி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ணிட்டு திரும்பி நான் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீ என்ட்ரு பண்ணியோன்னே அது அந்த கீ எந்த சாஃப்ட்வேர் வருதுன்னு சொல்லிட்டு அதை டிரெக்ட் பண்ணி நம்மளுக்கு செட்டப் ஃபைல் காட்டுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 செட்டப் ஃபைல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் விண்டோஸ்க்கு 8.17 விஸ்டா எக்ஸ்பி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புது வெர்ஷன் விண்டோஸ்க்கு 10.11. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் விண்டோஸ் 11 வச்சுருக்கோம். அதில் நான் 11 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செட்டப் ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஓப்பன் ஃபைல்னு காட்டுதா. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு இது பாப்பாவும் எஸ் ஆர் நோவான்னு சொல்லிட்டு குவிக்கல்னு சொல்லிட்டு அந்த பேரோட அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்லேருந்து அது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லாங்குவேஜ் கேட்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்கெலாம் அக்ரி கொடுக்க சொல்லும். எல்லாத்துக்கும் அக்ரி கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குவிக்கல் கம்ப்யூட்டர் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த டிஸ்கில் நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் போய் உட்காருன்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை நேரங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்கில் நம்மளுக்கு குவிக்கல் டவுன்லோட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா டி கொடுத்துக்கிறேன். ஏன்னா சி டிரைவில் ரொம்ப ஆப்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டி டிஸ்கில் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 50% டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீதி 50% டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கலாம். நேரங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மீதி 50% டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ ஆக்டிவேஷன் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று ப்ராடக்ட் கீ இருக்கா, இல்லைனா ப்ராடக்ட் கீ இல்லையான்னு நம்மக்கிட்ட கேட்கும். நீங்கள் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் 30 நாளைக்கு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணிக்க வேண்டும். இது ஏன் இப்படி கேட்குதுன்னா ஃப்ரீ ட்ரையலுக்கும் இது மாதிரி கீ எடிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே செட்டப் ஃபைல் தான். அதனால தான் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் கீ இருக்கா இல்லையான்னு கேட்குது. இப்போ நான் ஐ ஹேவ் ப்ராடக்ட் கீன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அதுவே கீ தானே எடுத்துக்கிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் குவிக்கல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பழைய ஃபைல்ஸ் எடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீ தானேவே அதை எடுத்து கொடுத்துரும். அப்படி இல்லைனா நீங்கள் கீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா அது உங்கள்கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதாவது எந்த டீலர்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டும் உங்கள் ஃபோன் நம்பரும் அதை கேட்கும். அது இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டு ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு மெயிலாலையும் அப்புறம் ஃபோன் நம்பரை உங்களுக்கு ஓடிபியாலும் பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். அதாவது அக்கௌண்ட் இந்த கீயோட லிங்க் பண்ணி விட்ரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண கேட்குது. இது ஏன் இப்படி கேட்குதுன்னா இதில் சில ஆப்ஷன்லாம் இருக்குது. இது மாதிரி வைரஸ் ப்ரொடெக்ஷன்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் போடுறத ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா வேறு யாருமே உங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டுக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு, எல்லாமே காட்டிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குவிக்கல நம்ம லான்ச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதாவது குவிக்கலோட ஸ்பை அலர்ட் காட்டுற ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ப்ரௌசரில் நம்ம எக்ஸ்டென்ஷன் நம்ம எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா அது ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுது பார்த்தீங்களா குவிக்கல் ஸ்பை அலர்ட். இது நம்மளுக்கு ஆக்டிவேட் இல்லைனா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். தெரிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டால் தான் காட்டும். ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதனால் எனக்கு ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கீழே குவிக்கல் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் இந்த குவிக்கேல வந்து இப்போ ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நான் இது ரொம்ப வருஷமாக நான் குவிக்கேல வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அது மாதிரி மெட்டா ப்ரொடெக்ஷன் அது மாதிரி ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் எத்தனை டிவைஸ் வச்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். அது மாதிரி சைல்டு டிவைஸ் அது மாதிரி நீங்கள் எத்தனை நாள் போட்டுக்க முடியும். ரொம்ப ஆப்ஷன்ஸ் ஆனால் கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு குவிக்கேல் டோட்டல் செக்யூரிட்டியோட டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி குவிக்கேல் டோட்டல் செக்யூரிட்டி வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இது நம்மளோட 100th வீடியோ. இந்த 100வது வீடியோவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் இல்லை. அது எப்படியாச்சும் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கொஞ்சம் 100க்கு மேலே சேர்த்து விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.